அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் புளியம்பட்டி புனித அந்தோணியாருடைய திருவிழாவானது கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது. இன்றிலிருந்து 13 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறும். வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காலையில் கொடியிறக்கத்தோடு இந்த திருவிழாவானது நிறைவு பெறும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த திருவிழாவிற்கு மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, தமிழகம் அல்லாத இடங்களிலிருந்தும் மக்கள் பக்தர்கள் அதிகமாக வருகிறார்கள். அதே போல கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, பல்வேறு மதத்தை சார்ந்த மக்களும் இந்த திருவிழாவிற்கு ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார்கள். இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று செல்லுகிறார்கள். பல்வேறு நோயுடையோ தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என பல்வேறு வேண்டுதலோடு மக்கள் வந்து அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல அவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு நன்றி எறிதலாகவும் அவர்கள் நன்றியை செலுத்துவதற்காகவும் புனித அந்தோணியாரை தேடி வருகிறார்கள். எனவே அந்தோணியார் வழியாக எல்லா மக்களுக்கும் நிறைவான அருள் வளமும் ஆசீரும் பெருகட்டும். நன்றி. என்னென்ன ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்காங்க? இங்க வந்து நமது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை உதவியோடு எல்லா பாதுகாப்பு உதவிகளையும் நாங்க வந்து செய்திருக்கிறோம். போதுமான தண்ணீர் வசதி, இருப்பிட வசதி, கழிப்பறை வசதி, மக்கள் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக கடைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்க வந்து அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னா கூட்டத்துல வந்து நெரிசல் வந்துடக்கூடாது, மற்றவர்களுடைய உடைமைகள் வந்து களவு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி காவல்துறை வந்து சிறந்த உதவிகளையும் பாதுகாப்புகளையும் செய்து கொண்டார். 2 வருடத்துக்கு வந்து இந்த வர்ற பக்தர்கள் வந்து வெளியே சென்று குளிக்க போயிருந்தாங்க. அதனால விபத்து ஏற்படுது, அதனால உயிர் பலி ஏற்பட்டு. அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கல்வெட்டாங்குழிக்கு வந்து ஒரு சிலர் குடிச்சிட்டு போய் குளிக்க போயிருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க. அதனால அங்க வந்து அந்த கல்வெட்டாங்குழியை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகமாக போடப்பட்டது. சரிங்க.